As yesterday, let us turn to the same verse in the holy book of Deuteronomy, chapter 5, verse 10. நேற்று பார்த்த தெய்வசனத்தை உபாகம் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உபாகம் 5:10. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். And shewing mercy unto thousands of them that love me, And showing mercy unto thousands of them that love me, and keep my commandments. and give my commandments. Hallelujah. Hallelujah. So here, the Lord God is specifying the method of keeping His commandments. இங்கு தேவன் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிற விதத்தை குறித்து நமக்கு சுட்டி காட்டுகிறார். Hallelujah. Hallelujah. Through love, we must keep His commandments. நாம் அவரில் கொண்டிருக்கிற அன்பின் மூலமாக நாம் கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. God doesn't want us to be afraid of Him and keep His commandments. தேவன் நாம் அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புவதில்லை. The concept of fear is not found in the New Testament. இந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் பரிசுத்த புதிய ஏற்பாட்டின் காலங்களில் காணப்படுவதில்லை. Hallelujah. Hallelujah. In the New Testament, Saint Paul specifically says, பரிசுத்த புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் தெளிவாக சொல்லுகிறார், God hath not given us the spirit of fear, தேவன் நமக்கு பயப்படுகிற ஆவியை தராமல் என்று எழுதுகிறார், but the spirit of love, sober mind and of power. பயப்படுகிற ஆவியை தராமல் தேவன் நமக்கு அன்பும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் வல்லமை உள்ள அன்பும் தெளிந்த புத்தியும் வல்லமை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. So we must love the Lord and keep His commandments. நாம் தேவனில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். In Proverbs it's written that the fear of the Lord is the beginning of wisdom. இங்கு நீதிமொழியில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுவதிலே ஞானத்தின் ஆரம்பம் என்று நாம் வாசிக்கிறோம். Hallelujah. Hallelujah. That is fear, but what kind of fear? அது ஒரு பயம்தான். அது எந்த விதமான ஒரு பயம்? It is a reverential fear. அது ஒரு மரியாதைக்குரிய ஒரு பயம். Hallelujah. For example, a wife prepares the dish according to the taste of her husband. ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு ஏற்ற விதத்தில் அவர் எப்படி பிடிக்கும், அவருக்கு என்ன பிடிக்கும் என்பதனை அவள் பராமரித்து செய்கிறது ஒரு காரியம், ஒரு பயம். ஒரு குழம்பை எப்படி வைக்க வேண்டும், ஒரு பதார்த்தத்தை எப்படி செய்ய வேண்டும், அவருக்கு எப்படி செய்தால் அவருக்கு பிடிக்கும் என்பதனை அறிந்து செய்வதிலும் ஒரு பயம். Hallelujah. Hallelujah. That is out of respect. அது மரியாதைக்குரிய ஒரு பயம். Hallelujah. That's what God wants us to have. அதுதான் தேவன் நம்மில் கடைபிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். But God doesn't want us to have, if I do this thing, God will prick my eyes. நான் இப்படி செய்தால் தேவன் என்னுடைய கண்ணை குத்தி விடுவார் என்று சொல்லுகிறது ஒரு நல்லதல்ல. Hallelujah. Hallelujah. He wants us out of love for Him. We have to keep ourselves from doing that thing, evil thing. நாம் எப்படி அவர் விரும்புகிறார் என்றால், நாம் இந்த கெட்ட காரியங்களிலிருந்து நம்மை விடுவித்துக் கொண்டு அவருக்கு பயப்படுவதுதான் அவர் விரும்புகிறார் என்னது என்றால், அவரை நேசிக்கும் போது அந்த கெட்ட காரியத்தினின்று தானாகவே நாம் விலகிறது தான், அதுதான் அவர் விரும்புகின்ற ஒரு கீழ்ப்படிதல். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. He shows mercy to those who
love him and keep his commandments. அவர் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் கற்பனைகளுக்கு கை கொள்ளுபவர்களுக்கோ அவர் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறார் இருக்கிறார். He understands the language of love. அவர் இங்கே அன்பின் அடிப்படையில் கொண்டுள்ள ஒரு காரியத்தை பற்றி மிகவும் தெளிவாக சொல்கிறார். Hallelujah. அல்லேலூயா. Yesterday we saw how Saint Paul wrote that it's about eating things offered to idols. நேற்று தினத்திலே நாம் பார்த்தோம், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவை குறித்து நாம் பார்த்தோம். Hallelujah. Hallelujah. He says, Saint Paul says he says it is wrong to eat those things which are offered to idols. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது நாம் உட்கொள்வது தவறு என்று சொல்லுகிறார். But because it may cause another brother to stumble. இது மற்ற விசுவாசி இதை பார்க்கும்போது அவர்கள் இடறி போவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று பார்க்கிறார். Hallelujah. அல்லேலூயா. Not because there is something evil in the food. அந்த உணவில் ஏதாவது கெட்ட காரியம் இருக்கும் என்பது ஒரு அர்த்தம் அல்ல. Hallelujah. Hallelujah. Not because if I eat this, God will punish me with stomach pain. நான் இந்த உணவை நான் உட்கொண்டால் தேவன் என்னை வயிற்று வலியினால் தண்டிப்பார் என்று சொல்லுகிறது ஒரு காரியம் அல்ல. Hallelujah. அல்லேலூயா. But if I eat this and another person for whom Christ died, he will be emboldened to eat things which are offered to idols and to give those things to others, and therefore his conscience will be defiled. அப்படி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவை நான் உட்கொள்ளும் பொழுது அது மற்றவர்களை பார்க்கும் பொழுது இவர்கள் உட்கொண்டது தவறு, அதனால் இந்த காரியம் நடந்தது. இவர்கள் இல்லை மற்றவங்க பார்த்து அவங்க தைரியம் அடைவாங்க. விக்கிரகங்களுக்கு கூட நிறைய போறதுக்கு தைரியம். அவர்கள் இதனை பார்க்கும்போது விக்கிரகங்களுக்கு பின்னே போவதற்கு அவர்களுக்கு ஒரு தூண்டுகோலாக ஒரு தைரியம் வருவதற்கு வழிவகுக்கும். Hallelujah. Then their conscience would be defiled. அவருடைய மனசாட்சியும் அங்கு கெட்டு போகும். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. So here the Lord says, I will show mercy to those who love me and keep my commandments. தேவன் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுவதற்கு இரக்கம் செய்வேன் என்று தேவன் சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. If we fear God and if we fear God and do His commandments, then this verse says that mercy may not come to us. ஒருவேளை தேவனுக்கு நாம் பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டால் இரக்கம் நம்மிடத்தில் வராது என்று இந்த வசனம் சொல்லுகின்றது. இரக்கம் நம்மிடத்தில் வராது என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இதனுடைய காரியம் என்னவென்றால் அவர்கள் நாம் அன்பு கூற வேண்டும் என்பதுதான் மிகவும் முக்கியம். ஹல்லேலூயா. That is the New Testament of our Lord and Savior Jesus Christ. அதுதான் புதிய ஏற்பாட்டின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு காரியம். ஹல்லேலூயா. Loving God. தேவனை நாம் அன்பு கூறுவது. Hallelujah. Hallelujah. The concept of a father-son relationship was not very strong in the Old Testament. இந்த தகப்பனுக்கும் மகனுக்கும் உரிய ஒரு அன்பானது பழைய ஏற்பாட்டின் நியமனத்தில் பார்க்கும் பொழுது அது அவ்வளவு ஒரு வலிமையானதாக இல்லை. In the Old Testament, the children of Israel used to look to the Lord, their God, as a God and out of respect. இந்த பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை ஒரு மரியாதை ஒரு தேவனாகத்தான் பார்த்தார், மரியாதை நிமித்தமாக. Hallelujah. Hallelujah. But in the New Testament, Lord Jesus says, Abba, Father. ஆனாலும் புதிய ஏற்பாட்டில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அப்பா பிதாவே என்று அழைக்கிற ஒரு காரியத்தை சொல்லுகிறார். And Saint Paul tells us God has given us the adoption
so that we call him as Abba Father. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை பற்றி சொல்லும் பொழுது அப்பா பிதாவே என்று அழைக்கின்ற ஒரு உரிமையை Putra நமக்கு Svigaram. ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்தார் என்று எழுதுகிறார். Hallelujah. அல்லேலூயா. Therefore, we have to live according to the rules of this relationship. நாம் இந்த ஒரு விதிமுறைகளின்படி கட்டளை விதிமுறைகளின்படி நாம் நடக்க வேண்டும். We have to love our father and obey him. நாம் நம்முடைய அப்பாவுக்கு நாம் நேசித்து அவரில் நாம் அன்பு கூற வேண்டும். நேசித்து அவரை கீழ்ப்படிய வேண்டும். நேசித்து அவரில் நாம் கீழ்ப்படிய வேண்டும். Hallelujah. Hallelujah. When we read the holy book of Psalms, chapter 119, verses 5 and 6. பரிசுத்த சங்கீதங்களின் புத்தகம் 119ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 119 5 6. உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். ஓ that my ways were directed to keep thy statutes. அடுத்தது, நான் உம்முடைய கற்பனைகள் எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. Then shall I not be ashamed when I have respect unto all thy commandments. Then I shall not be ashamed when I have respect unto all the commandments. நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். Hallelujah. Hallelujah. So the holy psalmist writes over here saying that when he keeps all the commandments of God, then he doesn't have chance of being ashamed. இங்கு சங்கீதக்காரன் மிக தெளிவாக சொல்லுகிறார், அவருடைய கற்பனைகள் எல்லாம் கை கொள்ளும் போது நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார். Hallelujah. Hallelujah. And that's why in Joel we read the holy prophet Joel says on behalf of God, my people shall never be ashamed. அதனால தான் நாம் யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்கிறோம், என் ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நாம் வாசிக்கிறோம். Hallelujah. Hallelujah. So as long as we are obedient children of God, then we have no reason to be ashamed. நாம் தேவனுக்கு ஒரு கீழ்ப்படுகிற ஜனங்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நாம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். மனம் அடைவதில்லையே, அப்பா நான் உமது பிள்ளையே, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லையே. Hallelujah. Hallelujah. Also, as we spend, as we sang the song, as we spend more time with God because we love Him, then automatically His Holy Spirit will take control of us and we can keep His commandments. நாம் இந்த பாடலை பாடும்பொழுது நாம் ஜெபத்திலே உறுதியாக பாடல் பிரகாரம் பாடலின்படி நாம் பாடும் பொழுது நாம் அவமானம் அடைவதில்லை என்ற ஒரு காரியத்தை தேவனை ஜெபத்தில் நோக்கும்போது நாம் இந்த பாடலை பாடி தேவனை பாடல் பாடின வகையில் இந்த பாடின வகையில் நாம் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணும்போது நாம் ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. Hallelujah. Hallelujah. Because as we look to Him in prayer, He gives us the anointing which will help us to walk in His truth. நாம் இந்த வார்த்தையின்படி நாம் ஜெபத்தில் அபிஷேகத்தில் நிறைந்து நாம் காணப்படும்போது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. இதுதான் சத்தியம். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. So the Holy Spirit is the one who keeps us in the right track.
இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நாம் ஓட வேண்டிய சரியான பாதையில் நம்மை நடத்துகிறவர். Hallelujah. Hallelujah. In the Holy Gospel of John, chapter 16, verse 13, what does Lord Jesus say? பரிசுத்த யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் யோவான் ஆண்டவராகிய ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கலாம். யோவான் 16:13. சத்தியாவியாக அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். Hallelujah. அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். How wait when he the spirit of truth is come, he will guide you into all truth, for he shall not speak of himself, but whatsoever he shall hear, that shall he speak, and he will shew things to come. Hallelujah. Hallelujah. So here Lord Jesus tells us that the Spirit of truth will guide us into all truth. இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு காரியம், சத்திய ஆவியானவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று சொல்லுகிறார். சகலவித சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. So it's very important to receive the Holy Spirit in prayer. இது மிக முக்கியம். நாம் ஜெபத்திலே பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வது ஒரு மிகுந்த ஒரு நல்ல காரியம். Hallelujah. Hallelujah. This will help us to keep the commandments of God. இது தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதில் நம்மை வழிநடத்தும். Hallelujah. For us to receive the Holy Spirit, நாம் ஒரு பரிசுத்த ஆவியானவர் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் Lord Jesus was crucified. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார். நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டார். Hallelujah. Hallelujah. In the holy book of John, chapter 7, verse 39, we read this. இதனை நாம் யோவான் எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 39 நாம் வாசிக்கிறோம். தம்மை விசுவாசிகள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படார் இருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. Hallelujah. Hallelujah. இயேசு இன்னும் மகிமைப்படாதவரை பரிசுத்த ஆவியானவர் இன்னும் தரப்படவில்லை, அருளப்படவில்லை. Hallelujah. Hallelujah. So this glorification speaks of his lifting up on the cross. இந்த மகிமை அடைகின்ற ஒரு அனுபவம் எதை குறிக்கிறது என்றால் அவர் சிலுவையிலே அவர் உயர்த்தப்பட வேண்டும் என்பதனை குறிக்கிறது. Hallelujah. Hallelujah. Because of his lifting up on the cross, you and me are today in his presence, we are praising him. அவர் சிலுவையில் உயர்த்தப்பட்ட நிமித்தம் நாம் இந்த நாளில் அவரை நாம் துதிக்கின்றோம், உயர்த்துகின்றோம். Hallelujah. Hallelujah. And he wants us to love him and keep his commandments. அவருடைய கற்பனைகள், அவரில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். Hallelujah. After seeing the Calvary scene, we all will be drawn to Lord Jesus. இந்த கல்வாரி ஒரு காட்சியை காணும் பொழுது நாம் எல்லோரும் அவரால் இழுக்கப்பட்டோம். Hallelujah. Hallelujah. And now the same way which we were drawn to him, he wants us to be drawn to his commandments. எப்படி நாம் இழுக்கப்பட்டோமோ அந்த சிலுவை காட்சி கண்டு அதே போல் அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Hallelujah. He wants us to be drawn to his commandments. அவருடைய கற்பனைகளுக்கு இழுக்கப்பட வேண்டும், அந்த கற்பனைகளுக்குள்ளாக இழுக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. He he suffered the death of a transgressor, even though he didn't do anything wrong.
அவர் ஒன்றுமே அநியாயம் செய்யவில்லை. ஆனாலும் அக்கிரமக்காரரில் ஒருவராக அவர் சிலுவையிலே தொங்கினார். Hallelujah. அல்லேலூயா. And just to fulfill the prophecy and to save you and me from eternal hellfire. அவருக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் காரியமாக உங்களையும் என்னையும் அவர் அக்கினியிலிருந்து தப்புவிக்க வேண்டும் என்று நம்மை பாவமர கழுவி தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டார். That's why he experienced hell's pain in his body. அதனால் தான் அவர் கொடூரமான ஒரு நரக வேதனை தன்னுடைய சரீரத்திலே அவர் அனுபவித்தார். Hallelujah. Hallelujah. Same Jesus is telling you to hearken to his commandments. இப்பொழுதும் தேவன் அவருடைய கற்பனைகளை நீங்கள் கைக்கொள்ள வேண்டும், அவர் செவி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. And just as Lord Jesus fulfilled the commandment given to him by God the Father. எப்படி பிதாவினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த கற்பனைகளை பெற்றுக்கொண்டாரோ, அந்த கற்பனை இந்த பிதாவினால் அவர் கொடுத்த கற்பனையை நிறைவேற்றினார். எப்படி பிதாவினால் அவருக்கு கொடுத்த கற்பனைகளை நிறைவேற்றினாரோ, if we also fulfill his commandments in the Bible, அவருடைய கற்பனைகளை நாம் முழுமையாக அதை நடத்த வேண்டும். Then just as he was resurrected on the third day, இப்படி மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து உயிர்த்தெழுந்தாரோ, we also will be resurrected by his power. அப்படியே நாமும் அவருடைய பரிசுத்த ஆவியினால் உயிர்த்தெழுவோம். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. May God bless us with these words. தேவன் தாமே இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. And may he make us ready for his holy coming. அவருடைய பரிசுத்த வருகைக்கு நம்மை தகுதிப்படுத்துவாராக. I humbly request Nirmalama to pray. நிர்மலாம்மா அவர்களை ஜெபிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம் 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 அப்பா. மகா இருக்கும் கிருபையின் இந்த கர்த்தாவே, இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. நான் தகப்பனே, நாங்கள் ஒரு சிறு குடும்பமாக கூடி பாடுபடுக வந்து நிற்கிறோம் ராஜா. அப்பா, உங்களுடைய குடும்பத்தை கர்த்தாவே, உங்களுடைய சமூகத்தை கர்த்தாவே, இந்த சமூகத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. இந்த நாள் முழுவதுமாக நீ கண்ணின் மணி போல எங்களை காத்து ஆண்டு சுகங்களை ஜீவ